ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக் டு அவர் அனதர் வீடியோ. சில பல ரீல்ஸோட ரியாக்ஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அப்படியே ஃப்ளோவில் போயிடுவோம், ஓகேவா? என்ன தம்பி கொன்னுட்டியா? என்னடா தம்பி அவசரப்பட்டியாடா? அண்ணே வாங்கண்ணே, சரண்டரா தம்பி. அதுதான் என்னடா தெரிஞ்சோ தெரியாமலோ இனத்துக்காக நீ ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்ட. என்ன பண்ணா தம்பிங்கிற கதையை போற தம்பிங்கிட்ட சொல்லி அடுத்த செட்டர் உருவாக்கிற. நீ உள்ள போ, அண்ணன் வெளில உருவாக்கிடுவாங்க. நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு உட்கார்ந்துருங்க. தமிழர் கட்சி கூட தான் தனியா 15 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது வந்து ஒப்புக்கு சித்தப்பா இருமா, அது வந்து ஒப்புக்கு சித்தப்பா உப்பு போட்டு நக்க பண்ற மாதிரி அவரு. நான் தமிழ் உப்புக்கு சித்தப்பா உப்பு போட்டு நக்க. அவரு வந்து வேலைக்கு ஆக மாட்டாரு. அவரு விஜய் தான் வருவார். சாதாரணமா ஒரு ரோட்ல வியாபாரம் பண்ற ஒரு அம்மா, அவங்களுக்கு தெரியுது. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்ததுலேயே சரியான ஒரு ஃபன்னு இதுனா இதுதான். அதெல்லாம் சரி, நீ காசை என் கையிலே குத்துக்கலாமே, எதுக்காக இந்த பேட் கேம்ஸ்? நான் கொடுத்தா நீ வாங்குவியோ மாட்டியோன்னு எனக்கு டவுட். இனிமே உன் லைஃப்ல இந்த டவுட் வரவே கூடாது. நான் யார் காசு கொடுத்தாலும் வாங்குவேன். யார் காசு கொடுத்தாலும் வாங்குவேன். இதெல்லாம் எப்போ அந்த வீடியோடா? அதெல்லாம் பார்த்ததே இல்லைடா. நான் இப்போ தான்டா பார்க்குறேன். எங்கேருந்துடா கொண்டு வரீங்க இந்த மாதிரி வீடியோலாம்? ஏன்னா டேடி தலையில் ஏதோ வச்சுருக்காரு, கேப்பை போட்டு உட்காந்துருக்காப்புல. ஐயோ, இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்ததே இல்லைடா, இப்போ தான்டா பார்க்குறேன். இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி வீடியோலாம் எனக்கு சஜஷனில் வந்ததும் கிடையாது, நான் பார்த்ததும் கிடையாது. திமுகவினுடைய இருமொழி கொள்கை என்றைக்கும் இருக்கும். இந்தியும் தமிழும் தான் எங்களுடைய உயிர். சாரி தவறாக சொல்லிவிட்டு இந்தியும் தமிழும் தவறா சொல்லலை, கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. கண்டிப்பா அவரை விட்டா வேற ஆள் கிடையாதுங்க. அவர் தாங்க வரணும். எல்லாமே நல்லது தானம்மா நடக்குது. ஒண்ணு கூட தப்பு நடக்கல, எல்லாமே கரெக்டா நடக்குது. குறையில ஒண்ணு கூட இல்லம்மா, குறையே இல்லம்மா. நாட்டுல ரொம்ப அருமையான ஆட்சி. எங்களுக்குலாம் அந்த புது கட்சிலாம் தெரியாது, ஒரே கட்சி இவர் தான் தெரியாங்க. காலையில வந்த வண்டின்னு போனே அவ்வளவு தம்பி. இது மாதிரிதான் ஒரு நாள் போயின்னு இருக்கு. எவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு. இன்சூரன்ஸ் கட்டணும், ரோட் டாக்ஸ் கட்டணும், எல்லாம் கட்டணும். ஆனா சவாரி மட்டும் நாங்க ஏத்த முடியாது. போறவங்களாம் சவாரி ஏத்தின்னு போவாங்க. பைக்கர் என்ன ரீசன் ஏத்தின்னு போறான்னு தெரியவே மாறுது. சீரியஸா பேசுற மாதிரி ஒரு மனுஷன் கலாய்க்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் ஆரம்பத்தில் சீரியஸா பேசுறதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா போக போதான் தெரியுது மனுஷன் கலாய்க்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. 100 ரூபாய் புகை டெஸ்ட் கிட்டத்தட்ட 4 வருஷமா போராட்டம் பண்றாங்க. ஆட்டோவுக்கு மீட்டர் கட்டணத்தை ஏற்றி தர சொல்றோம், அது கிடையாது. இன்சூரன்ஸ் மட்டும் விலை ஏறிக்கினே தான் இருக்கு. கண்டிப்பா இவருக்கு போட மாட்டாங்க. நாங்க எங்களுக்கு வேணாங்க இந்த ஆட்சியை. சாதாரணமா வரலடா திமுக காரன். விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்களை மற்றவர்கள் சோகத்துடன் பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒருவர் இறந்து கிடந்த பெண்ணின் கையில் இருந்த மோதிரத்தை உருவினார். அது மட்டுமின்றி மோதிரத்தை திருடிய நபர் உண்மையிலே திட்டு போயிடுவதானடா நீங்க? அடா பாவீங்களா, இறந்து போனோம் என் கையில இருந்து திருடி இருக்கீங்களடா. வெக்கமா இல்ல பேச்சு மயிர் வேற. நான் குடிக்க மாட்டேங்கிற தைரியமா நீ என் கண்ணை விட்டு மறையிற வரைக்கும் குடிப்பேன். இது என்னுடைய ரத்தம். நீங்க தினம் குடிக்கிற விஸ்கியை விட இது சிறப்பா இருக்கு. அதுல இருக்கிற போதை விட இதுல அதிக மயக்கம் இருக்கு. இந்த மயக்கம் எப்பவுமே தெரியாது. குடிங்க, நல்லா குடிங்க. இந்த தாகம் தீர வரைக்கும் குடிங்க. எந்த ஒரு ஃபேஸ்புக்கூடையும் அண்ணன் ஃபேஸை வச்சு அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிடுறாரு. அதான் எனக்கு ஒரு ஆசை. ஐயா இன்பா ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு அந்த குடும்பம் தான் யாரும் ஆக்கப்படாதீங்க. அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஆக இன்பா யாருன்னா ஐயா ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே செட் ஆகுது. எடிட்லாம் பயலுவ தரமாக பண்ணுறாங்க. எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? சீரியஸாவே முடியலடா. இது வந்து மண்டை, இது வந்து கொண்ட, இது வந்து சண்டை. எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா இத தெரியல? Last time the WWE title changed hands in this city was 2000, and that match featured the Game Triple H. உண்மை அவன் அடிக்க வேண்டியதுடா. அதுக்கு முன்னாடி இவன் அடிச்சிட்டான்டா. நம்ம மாப்பிள்ள பாக்குறத பொறி உண்ட மாதிரி பாப்ல ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ண? என்ன வச்சு நீ தானே காமெடி. அதாவது
அவன் ஒருத்தனை வச்சு நீங்கள் எல்லாம் கேம் ஆடணும்னு நினச்சிங்க. ஆனால் அவன் ஒருத்தவங்க எல்லாரையும் வச்சு கேம் ஆட போகிறான். அடுத்த ஒரு 100 நாளும் தலைவன் தான். தலைவன் இல்லாத ஷோ ஹைலைட்டே கிடையாது. ஸோ தலைவன் அவ்வளோ சீக்கிரம் யாரும் எலிமினேட் பண்ண முடியாது. தலைவன் எலிமினேட் ஆகவும் மாட்டான். இன்னும் சொல்ல போனால் வின்னராக கூட ஆகலாம். அந்தளவு திறமை இருக்குது. தன்னோட திறமையை பிக் பாஸ் ஹவுஸ்ஃபுல்லில் போயிட்டு மென்மையிலும் ஷோ பண்ணிகிட்டு இருக்காரு. டேய், உங்களால் அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி தான்டா பிளாக் பண்ண முடியும். விஜய் டிவி பிளாக் பண்ண முடியுமா? நெவர். உனக்கு ஏதாவது லாஜ் தெரியுமா? டேய், தெரிஞ்சா தெரியும்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, இல்லை யாருக்கிட்டையாவது கேட்டாவது சொல்லு. என்ன மாதிரி சீன்ட்ரா படத்தில் இது? சரியான சீன்ட்ரா. அதை போய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? உன்னால லாஜ் கூட்டு போக முடியுமா முடியாதா? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை